Hello friends, welcome to E-Class Online Academy. TNPCயோட current affairs பார்ப்போம். இன்னைக்குள்ள questions. First question. The first ever international conference on landslide risk reduction and resilience was held in which city? நிலச்சரிவு அபாய குறைப்பு மற்றும் பின்னடைவு குறித்த முதல் சர்வதேச மாநாடு நடைபெற்ற நகரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எந்த நகரத்தில் நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ டெல்லியில் தான் நடைபெற்றிருந்தது. இதுவும் ஃபஸ்ட்டு டைமாக லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது நிலச்சரிவுனால என்னென்ன ஆபத்து வரும், அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற பற்றின ஃபஸ்ட் டைமாக ஒரு கான்ஃபரன்ஸை இந்தியாவில் நடத்தியிருக்காங்க. ஸோ எங்கே நடத்தியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடத்தியிருந்தாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸை யார் நடத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ், இவங்க தான் இதை நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்த மினிஸ்டர்ஸு எக்ஸ்போர்ட்ஸ்லாம் என்னென்னா அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பர்டைஸ், நாலேஜ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து லேண்ட்ஸ்லைட்ஸை ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who has been appointed as the chairman of the microfinance panel of the Code for Responsible Lending? பொறுப்பு கடன் வழங்குவதற்கான குறியீட்டின் நுண்நிதி குழுவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ இது யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HR கான். HR கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டெப்டி கவர்னர் ஆஃப் RBI. இது என்ன மைக்ரோ ஸ்மால் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்க்ஸ் வந்து லார்ஜர் பீப்புளுக்கு கடன் கொடுப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா MSMEன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் சின்னதாக கடன் கொடுப்பாங்க. வித்தின் 1 crore லிமிட்டில் கடன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன மாதிரி கோட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த கோட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தது தான் இந்த பேனலோட மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி. இதோட ஹெட்டாக யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா HR கான். HR கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டெப்டி கவர்னர் ஆஃப் RBI. நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரிய கிரண் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ஆஃப் இந்தியா வித் விச் கண்ட்ரி? சூரிய கிரண் இந்தியாவின் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த நாட்டோடு அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாட்டோடு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடக்கிற ஒரு ஆனுவல் மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரண். ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நேவல் எக்ஸசைஸ் இருக்குது, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது, அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைஸ் இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இது நடந்திருக்கு. நேபாளில் பார்த்தீங்கன்னா ருப்பந்தி டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் நடந்திருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஆர்மிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற டெக்னாலஜிஸ், அதாவது கவுண்டர் இன்சர்ஜென்சி, யாராவது ஒருத்தவங்க ஊடுருவிட்டாங்கன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது, டெரரிசத்துக்கு எதிராக எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது, அதேமாதிரி ஹியூமனிட்டரி அசிஸ்டன்ஸ், வெள்ளத்தில் யாராவது மாட்டிட்டாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாற்றுறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த டெக்னாலஜிஸையும் ப்ராக்டிஸையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். The police of which Indian city has recently received Scotch Award for clean stations? அதாவது ஸ்காட்ச் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வச் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வச் போலீஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்வச் பாரத் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தூய்மையான நகரங்கள், தூய்மையான ரயில்வே ஸ்டேஷன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே வரிசையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான போலீஸ் ஸ்டேஷன் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டை வந்து 2019 எந்த சிட்டி வாங்கியிருந்துன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அவ்வளோ தூய்மையாக இருந்ததுக்காக தான் இந்த ஸ்காட்ச் அவார்டு ஃபார் போலீஸ் க்ளீன் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிற அவார்டை வந்து சென்னை வந்து வாங்கியிருந்தாங்க. கிரேட்டர் சென்னை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ எதுக்காக மெயினாக கொடுத்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை வந்து அவங்க எடுத்த எஃபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ், அன்கிளைம்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா வேறு ப்ரிமைசஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லாமே டோட்டலாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. இது யார் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன், போலீஸ் கமிஷன், சென்னை போலீஸ் கமிஷன் விஸ்வநாதன் தான் வந்து இந்த அவார்டை வந்து வாங்கியிருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which country has become the first country to make the entire Hajj process digital? முழு ஹஜ் செயல்முறையையும் டிஜிட்டல் செய்த முதல் நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறக்காக நிறைய பேர் இங்கிருந்து சவுதி அரேபியா போவாங்க. ஸோ அப்படி அவங்க போகிற எல்லா ப்ராசஸையுமே வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ண இந்த வேர்ல்ட்லேயே ஒரே நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்காக அப்ளிகேஷன் போர்ட்லேருந்து அங்கே போய் அவங்க இறங்கி எந்த பஸ்ஸில் போய் எங்கே மெக்கா மதினா போகணும், எந்த ரூமில் தங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஹஜ் ஆப் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா மிசாய் ஹெல்த் ஃபெசிலிட்டி, ஹஜ் மொபைல் ஆப்னு ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்லேயே பண்ண ஒரே கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who recently took charge as the new Controller General of Accounts? கணக்குகளின் புதிய கட்டுப்பாட்டு ஜெனரலாக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் பார்த்தீங்கன்னா சுமன் ராய் பர்மன். ஸோ இவங்க தான் வந்து
புதுசாக வந்து நியமிக்கப்பட்ட கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட மெயினான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வந்து டெக்னிக்கலாக மெத்தடாலஜி வந்து கொடுப்பாங்க. இப்படி அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணணும், அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்க தான். அதேமாதிரி இன்டர்னல் ஆடிட் பண்ணுறது அவங்க தான். அதேமாதிரி அந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இவங்களோட அனுமதி இருந்தால் மட்டும்தான், இவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டையும் அவங்க எடுக்க முடியும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்செக்கர், அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸ்செக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டோட காசுகளை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது அந்த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கொடுக்குற அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வச்சு தான் இவங்க வந்து இதை வந்து பார்லிமெண்ட்லி சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சொமன் ராய் வர்மா. இவங்க எது கீழே வந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே. அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் அந்த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which became the first Asian country to be the guest of honor at the International Book Fair, Mexico? மெக்சிகோவில் சர்வதேச புத்தக கண்காட்சியில் கௌரவ நாட்டின் விருந்தினராக எந்த முதல் ஆசிய நாடு இது? எந்த முதல் ஆசிய நாடு வந்து தேர்வு செய்யப்பட்டது அப்படி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் கண்ட்ரி வந்து இந்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அவார்டுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்தியாவை வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு சொல்லி இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருக்கு வந்து இந்தியாவை தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த புக் ஃபேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்டில் மிகப்பெரிய நடக்கிற ஒரு புக் ஃபேர் தான் இது. இதில் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற இந்த அட்டானமஸ் பாடி தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே இருக்க இந்த அட்டானமஸ் பாடி தான் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த புக் ஃபேருக்கு போயிருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The 13th South Asian Games have recently been inaugurated in which country? 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டி சமீபத்தில் எந்த நாட்டில் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாட்டில் துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாள். நேபாள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்மண்டுவில் தான் துவங்கப்பட்டது. சவுத் ஏஷியன் கேம்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறாங்க? 1984 தான் இது ஆரம்பிக்கிறாங்க. 84 ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பையானியல் கேம் ஈவெண்ட், அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடத்துவாங்க. இது வரைக்கும் 13 தடவை நடந்திருக்கு. 13லேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து டாப்பாக வந்திருக்கு. 13th டைமாக நடத்துகிறாங்க. எல்லா டைம்லையுமே இந்தியா தான் டாப். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து அதிகமான கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350+ மெடல்ஸ் வந்து இந்தியா வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து டாப்பாக வந்து இந்தியா தான். மொத்தம் 7 கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா அண்ட் தென் 1 2 3 4 5 6 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஸோ இந்த எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து நடத்துகிறது தான் இந்த சவுத் ஏஷியன் கேம்ஸ். 7 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who won the women's singles title at 2019 Syed Modi International Badminton Tournament? 2019 சையத் மோடி சர்வதேச பூப்பந்து போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலினா மெரின். ஸோ இவங்க தான் வந்து இந்த பட்டத்தை வந்து வெல்றாங்க. ஸோ இந்த சையத் மோடி ஈவெண்ட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடக்குது. லக்னோ யூபியில் நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து இவங்க தான் வந்து வின் பண்ணுறாங்க. கரோலின் மெரின் இவங்க தான் வந்து வின் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் இவங்க தான் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன். லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ் நடந்த பேட்மிண்டன் போட்டியில் இவங்க தான் சாம்பியன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 3 times வேர்ல்டு சாம்பியன் இவங்க தான். ஸோ யூரோப்பியன் சாம்பியனும் இவங்க தான். ஸோ இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க தான் வந்து சையத் மோடி இந்த இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் சிட்டி இஸ் டு ஆர்கனைஸ் த 3rd edition ஆஃப் தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்? கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகளின் 3வது பதிப்பை ஏற்பாடு செய்ய வேண்டிய நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நகரம் ஏற்பாடு செய்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஸ்ஸாமில் இருக்குது. அஸ்ஸாமில் இருக்க சிட்டி தான் கவுஹாத்தி. இங்கே தான் வந்து இந்த கேலோ இந்தியா கேம்ஸ்னு வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெயினாக இந்த கேம்ஸோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து ஒரு கேம்ஸுக்கான ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கணும். அது மூலிமா நிறைய இளைஞர்கள் வந்து கேம்ஸில் வந்து நல்லா வந்து திறம்பட செயல்படும் அப்படின்காக தான் இந்த இந்தியன் கவர்மெண்ட் இது கொண்டு வந்திருக்கு. இது மூலிமா என்னென்னா இன்டர்நேஷனல் ஃபாரத்துக்கு நம்ம நல்ல பிளேயர்ஸ் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது இதோட மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ இந்த கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து 3rd edition 2018 ஆரம்பிக்கிறாங்க. 18 ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து 3rd edition. ஸோ இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக 2 ஈவெண்ட்டை வந்து 2 ஸ்போர்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் வந்துன்னா லான் பவுல்ஸ் இதுவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துன்னா இந்தியாவில் இருக்க எல்லா யூத்ஸும் இந்த கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஆன்லைன் அகாடமி.
வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.